ரொம்ப அன்பானவங்க, அன்பின் உருவம்னு சொல்ல. இப்போ விஜய்கா பற்றி நம்ம ஒரு சம்பவம். சதாசிவனான்னு ஒருத்தர் இருந்தாங்க, நம்ம எங்களை மாதிரி ஒரு வாலண்டியர், ஆரம்பகால வாலண்டியர். அவருக்கு வந்து ஈரோட்டில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. சத்குரு தான் எல்லாமே அவருக்கு. எதை பேசுனீங்கனாலும் சத்குரு தான் சொல்லுவார். ஸோ அந்த பிஸ்னஸில் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக சத்குரு பார்க்க வந்திருக்காங்க. அப்போனா சத்குருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. பாட்டு இருப்பாங்க, எல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க. ஏதோ 2-3 பேர் சத்குருகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வெயிட் பண்ணுறாரு. அப்போ விஜய்கா இருக்காங்க. இன்னும் சதானா எப்போ வந்தீங்க, என்ன விஷயம்? இல்லை விஜயமா, இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது சத்குருகிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன், கேட்கலான்ட்டு வந்தேன். விஜயமா அதை கேட்டுட்டு இம்மிடியட்டா, நீங்கள் கேளுங்க, சத்குருகிட்ட எல்லாம் கேளுங்க, ஆனால் பிஸ்னஸில் லாஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்தாங்க அப்படின்னு இந்த வலையில் கழட்டிக்கிறோம். அடுத்த செகண்ட் இதுதான் விஜய்கா. அண்ணா இதை போய் வச்சு நீ ஏதோ சின்ன உதவி தான் இது, நீ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டுட்டாங்க. அதே மாதிரி விஜயம்மா வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து அன்பு வெளிப்பாடு. ஆசிரமத்தில் இருந்தோன்னு வைங்கள, முதல் பேட்ச் இருந்தவங்க அவங்கெல்லாம் பௌர்ணமி தோறும் நல்ல பிசிபலாபாத் நல்லா பண்ணுவோம். பிசிபலாபாத் பண்ணி நான் ஒரு சில நாள் டீச்சர்ஸ் அங்கே போயிருக்கோம். ஒரு பௌர்ணமிக்கெல்லாம் போயிருக்கும் போது கையில் உருட்டி போடுவாங்க, எல்லாத்துக்கும் உட்காந்து கையில் உருட்டி போடுவாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க விஜய்கா. அப்போ அக்கா வந்து கேட்டாங்க, இல்லை நான் சாப்பிடலன்னு சொன்னேன். நான் ஒன்றுமே சாப்பிடல 4:30 இருந்தேன்னு சொன்னேன். அக்கா ஓடி போய் பார்த்தாங்க. அப்போ தான் தானிக்கண்டி பீப்புளுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன சீப்பு வாழைப்பழம் மட்டும் இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து இது மட்டும் தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. சத்குரு வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணி நீயே சாப்பிட்டு வேற யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது கேரட் கீரு, பிசிபலாபாத் அதெல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் காய்கறி கொடுப்பாங்க. விஜயகாவும் வந்து ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி தான் பேசுவாங்க, ரொம்ப இதுவாக பேசுவாங்க. ஒரு தடவை பீச்சுக்கு போயிருக்கோம், என்னோட பொண்ணும் வந்திருந்தா. அவளுக்கு தண்ணியை கண்டா அவளை வெளியில் கூட்டிகிட்டு வரவே முடியாது. சத்குரு வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மெரினா பீச்சில். சத்குரு இன்னும் ஒரு நம்ம வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர், அவங்க எல்லாருமே போயிருந்தோம். விஜயகாவும் வந்திருந்தாங்க. குளிச்சுட்டு இருக்கும் பொழுது ராதேவை வந்து சத்குரு தூக்கிட்டு போய் தண்ணியில் முக்கி எல்லாம் பண்ணும்போது என்னோட பொண்ணு பேர் கிருத்திகா, அவளும் குதிச்சா, நானும் போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் கூட நான் கொண்டு வரல, ஈரத்தோடு வரணும் அப்படின்னு சொன்னபோது விஜய்கா, என்ன நீங்கள் இதெல்லாம் எப்பவும் கிடைக்காது இல்லையா, சத்குரு பார்த்துப்பாரு கொடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவளையும் தூக்கி போட்டாங்க அவர்கிட்டக்க. ஆனால் கேம்ஸ் விளையாடும் போது 2 பேரும் போட்டி தான். சத்குருக்கு விஜயமா. ஆமாம், இந்த 7 ஸ்டோன்லாம் விளையாடுவோம், கல் எடுக்கிறது, 7 கல் பந்து அடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தா சண்டை தான். அவரும் விட மாட்டாரு. விஜயக்கா வந்து அந்த சாட்டர்டே மத்தியானம் முடிஞ்சிரும் இல்லையா, ஹாஃப் டே இருக்கும் அப்போல்லாம் பேங்க்கு. அது முடிஞ்ச உடனே ட்ரெயின் பிடிச்சி ஈவினிங் வந்து நைட் வந்து சேருவாங்க. நைட்டு சத்குருவோட கிளாஸ் கரெக்டாக முடியும். 9க்கு ஷார்ப்பாக முடிச்சுட்டு டக்குன்னு வெளில போயிட்டார். வெளில போய் கார் எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர போனார். எனக்கு வந்து அவர் விஜயக்காவை ரிசீவ் பண்ணது வந்து ரிசீவ் பண்ணிட்டு நின்ன போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து செல்லம்மாவை வந்து ஷோல்டரில், யாரை பற்றியும் இன்ஹிபிஷனே இருக்காது அவருக்கு, யார் பார்க்குறாங்க நம்மளை என்ன அப்படின்லாம் தெரியாது, அப்படி தோள் மேலே கையை போட்டுட்டு கூட்டிகிட்டு போவார். அந்த ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு பாரதியார் மாதிரி அப்படி ஒரு ஜென்டிலாக அப்படி காலை ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு விஜயக்காவை கூப்பிட்டு போயிருந்தபோது எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா பார்க்க. விஜயம்மா தான் எங்களை எல்லாம் ஆர்வத்தோட
ஒவ்வொரு கிளாஸுக்கு வரும்போது ஆர்வத்தோட கூட இருந்து பின்னால் இருந்து எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது சத்குருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் விஜயம்மா தான் யூஸ் பண்ணுறது. ஒரு தீட்சித நாள் அன்னைக்கு நான் பின்னால் சேரில் உட்காந்துருக்கேன். விஜயம் வந்தாங்க. வந்தவனோடனே நான் இன்னொரு சேர் எடுத்து போட்டு உட்காந்தாங்க. உட்காந்த உடனே அப்போது என்கிட்ட கேட்டாங்க, நீ போன பிறவியில் சத்குரு கூட எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன பிறவியில் சத்குருடைய தங்கையாக இருந்தேன். இங்கே வந்து கைவிடை குடியில் நாங்கள் வர்றோம் சார், சத்குரு வர்றாங்க. அவங்க விஜயமா ஷேர் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருந்து எங்கள் ஏதோ நிறையா பழைய இதெல்லாம் தெரிஞ்சது, பல தொடர்புகள் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட அது ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ. அந்த மாலையோட அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கும். Nothing much to say. This 12 days trip is yeah, I certainly experienced tremendous energy, and I can say I've taken 1 or 2 steps towards my growth. And certainly it does help me to be a little more mature person, and I consider myself very lucky to I only hope that I carry and be of some useful to everyone. கடைசியாக அவங்க வந்து வேலாயுதம்பாளையத்தில் வந்து ஒரு சென்டர் ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில். அப்போ அதுக்கு வந்திருந்தாங்க விஜயமாவும் சத்குரு எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு வேலாயுதம்பாளையத்தில் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கரூர் எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நான் இனிமேல் வரமாட்டேம்மா, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னாங்க. ஏங்க விஜய் இப்படி சொல்கிறீங்க, இங்கே அடுத்த கிளாஸ் நடக்கும்போது வாங்க அப்படின்னு. இல்லை பார்க்கலாம் அப்படின்னாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தைப்பூச நாள், அந்த நேரம் வந்தப்போ எனக்கு காலையில் சாமானியமாக நான் 3:45 மணிக்கு எழுந்துருவேன். அவளு 5 மணிக்கு எழுந்துட்டு 5:30 மணிக்கு தான் பயிற்சிக்கு போகிறாங்க. நான் மட்டும் தான் ஹாலுக்கு போக மாட்டேன், மித்தவங்க எல்லாம் ஹாலில் தான் போய் பயிற்சி பண்ணுறாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடியே எழுந்துட்டாள் அவள். 3:45 நான் எழுந்தப்போ அப்போவே தியானத்தில் உட்காந்துருந்தாள். நான் என்ன இவ்வளோ சீக்கிரமாக உட்காந்துட்டேன்னா, எனக்கு பௌர்ணமி சரி நான் நினச்சேன். சாமானியமாக வீட்டிலேருந்து அங்கே போகணும்னா 5 மணி 5:15 மணி இப்படி போகணும்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தனியாக போக மாட்டாள். இந்த ராஜசேகரம் யாருனாலும் வரணும், இல்லை நானே போய் எங்கள் ஊருக்கு விட்டுட்டு வரணும். இல்லைன்னா அவள் தனியாக அங்கேருந்து அங்கே நடந்து போக மாட்டாள். அந்த நாய் இருக்கோ அது இருக்கோ இது இருக்கோன்னு she won't go alone. That day almost 4:15 in the morning she said I will go. அந்த டைமில் என்ன பசங்களை படுத்திருக்காங்களோ என்னமோ, நான் வரலாமான்னு சொன்னேன். இல்லை நானே போட்டேன்னு போயிட்டாள். எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் வெளியே வந்து பார்த்தேன். She just went like that. Something totally new about her, you know. It's a very simple matter. Just to walk from there to there is a simple matter. But for her it's not a simple matter. It's a very big thing. At any cost she won't go alone. After that, she went. She came back then in the meditation. After that, when I saw her in the morning, breakfast time or something, when I saw her, something extraordinarily beautiful about her that day. This was happening earlier also. That Samadhi photo what you have seen that was taken in Sambalpur, அது கூட அப்படிதான் இருக்குது. நான் காலையில ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அழகுன்னா ஒரு பெண்ணு மாதிரி அழகு இல்லை, சம்திங் எல்ஸ் அபவுட் ஹர். நான் பார்த்தப்பவே நான் சொன்னேன், என்ன அவன் பார்த்தா எனக்கு ஏதோ எனக்குள்ள வயிற்றுக்குள்ள கிழிஞ்சு போற மாதிரி இருக்குது.
அவர் சிரிச்சுட்டு எல்லாருக்கும் பற்று வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிங்க, உங்களுக்கு பற்று வந்துருச்சு, நான் போயிடுவேன்னு கவலை வந்துருச்சு உங்களுக்கு. எனக்கு கவலை ஒன்றும் இல்லை, நான் தானே உனக்கு இந்த வலையில போட்டது, எனக்கு என்ன கவலை? இல்லை ரொம்ப பற்று வந்துருச்சு எனக்கு தெரியுது. So I kept quiet at that time, but something was happening within me. அதுக்கு ஒரு பேர் கொடுக்க முடியல என்ன ஆகுதுன்னு, ஆனா something was churning up inside. அந்த டைம் வந்தப்போ தியானத்துக்கு உட்கார்ந்தப்போ எல்லாரும் பிரம்மச்சரி எல்லாமே இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, நான் முன்னாடியே உட்காந்துருக்கேன் நேர்ல. ஒரு சில நிமிஷம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்து பாத்ரூம்குள்ள போயிட்டு வந்தாள். இது சாமானியமா இல்லை. இப்படி யாரு ஒரு தடவை உட்கார்ந்தா எழுந்து போறதுக்கு என் முன்னாடி யாரும் போக மாட்டாங்க. nobody will get up from meditation, but she got up and went. பாத்ரூம் போய் ஒரு 2 minutesல திருப்பி வந்துட்டாள். நான் என்ன அப்போ கவனிக்கல, எதுக்கு போனாலும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வந்தது. why she got up like this when everybody is sitting, but I didn't open my eyes, I just sat there. When she went inside, she took off all her jewelry, including her மூக்கு. அதெல்லாம் சாமானியமா எடுக்கிறதே இல்லை, அது எல்லாமே எடுத்து வாஷ் மிஷின் பக்கத்துல வச்சுட்டு வந்து உட்காந்தாள். அப்ப நல்லா தெரியும் அவளுக்கு, அதனாலதான் கழட்டி வச்சாள். மெட்டல் இருந்த பாடியில, if any metal is there in the body, you can't leave the body. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷம்போ ஷம்போ ஷம்போன்னு சேன் பண்ண ஆரம்பிச்சாள். இது லாஸ்ட் 6 monthsலேருந்து ஒரு படி எடுத்தாலே, ஒரு மூச்சு எடுத்தாலே சம்போ 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 இப்படி தான் இருந்தாலும் அவள் உயிரே ஒரு சம்போ சம்போ தான் இருந்தது. சம்போ சம்போ சம்போன்னு தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாள். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை ஒரு 5-6 நிமிஷம் இருக்கலாம் இது. அதுக்கப்புறம் இவர் யாரோ பக்கத்தில் உட்காந்தவங்க அக்கான்னு சத்தமாக இது பண்ணாங்க. ஒரு சின்ன சேரில் உட்காந்துருந்தாங்க, அப்படி சாஞ்சிட்டாங்க. எனக்கு கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் முடிஞ்சு போச்சு. அந்த தைப்பூச அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் தான் இருக்கோம். ஃபோன் வருது, விஜய்மா சமாதி ஆகிட்டாங்க, மகா சமாதி ஆகிட்டாங்க. வெரி ஷாக்கு. 6 மணிக்கு 6:30 தகவல் வந்துடுச்சு. உடனே நாங்கள் வந்துட்டோம். அப்போவே அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்ச நாளில் தான் அந்த மாதிரி அவங்க சமாதி அடைந்ததுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நிர்மலானந்தா பார்த்ததுலேருந்தே அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு ஆசை அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப மனசில் நினச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆசிரம் வந்து பார்த்திங்கன்னா 8-8:15 போல் வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா அம்மா படுக்க வச்சுருந்தாங்க. முகம்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து வெள்ளையாக வேறு மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தது. பார்த்தேன் பக்த சத்குரு அவ்வளோ சோகமாக ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. சோகம்னா முழுமையாக சோகம். அப்படியே உட்காந்துருக்காங்க சத்குரு. இது என்ன பேசுறது, எனக்கு ஒன்றும் பேச தோணலை. நமக்கா உள்ள வெடிக்குது, நம்ம வந்து கதற முடியல. உள்ள என்னமோ நடக்குது, திடீர் உள்ள ஆடுது. அப்படி அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க அது. அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. சத்குரு ஒருத்தரை கூப்பிட்டாருங்க, ஒரு வாலண்டியர் கூப்பிட்டு என்னமோ காதில் சொன்னார். அந்த வாலண்டியர் நேரம் என்கிட்ட வந்தார். சத்குரு சொன்னாங்க, இங்கே சூழ்நிலை ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இந்த இறுக்கமான சூழ்நிலையை நம்ம வந்து இழக்கணும்னா விஜயகுமாரை வந்து இந்த பஜன்லாம் பாடுவார்ல, ஏதோ பஜன் பாடு ராத்திரி பூரா பாட சொல்லுவார். சொல்லி நினச்சி பாருங்க, நான் சத்குரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே பாடினேன், ராத்திரி பூரா பாடினேன். சத்குரு வீட்டில் சத்குரு உட்காந்துருக்காங்க, சேண்டாலாம் ஓடிட்டு இருக்குது. நாங்கள் போய் அவனுக்கு மாலையெல்லாம் பண்ணிட்டு காலையில் அவனுக்கு சத்குரு தங்கலம் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறாங்க. அவங்க தான் போட்டிருந்த கடைசியாக தான் போட்டிருந்த சால் எடுத்து அதை போட்டாங்க, போட்டு வணங்கிட்டு வச்சாங்க. நான் வரும்போதெல்லாம் பாடி எரிஞ்சிட்டு இருந்தது, அதுக்குள்ள இது பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன எப்படி எனக்கு கதறேன், என்னால் ஜெர்னு சத்குரு அதுக்குள்ளே குளிச்சுட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு மேலே வேஸ்ட் மட்டும் கட்டிட்டு வெள்ளை துணி மேலே போட்டு அப்படியே வந்து இப்போ சமாதிக்கிட்ட அமைதியாக பார்த்துட்டு இருந்தார். அவரை பார்க்க இன்னும் என்னால் தாங்க முடியல, கண்ணீர் அப்படியே அருவியாக கொட்டுது. அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு இதாக இருந்தாலும், இன்னும் அவங்க சத்குரு கூட இருந்து இந்த ஆசிரம வளர்ச்சியில் இன்னும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. விஜய்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறது யோசிக்காதது எல்லாமே பண்ணிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னெல்லாம் எங்களுக்கு பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு.
ஆனால் எனக்கு வந்து விஜய்க்கா மேலே ரொம்ப பக்தி. அவங்கள 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன் அக்காவை. பட் ரொம்ப பக்தி எனக்கு அவங்க மேலே. அவங்க ஒரு பாட்டு விஜய்க்கா பற்றி, நான் அப்போ விஜய் அக்கான்னு சொல்லுவோம். விஜய்க்கா பற்றி அப்போ சமாதியான நேரம், சமாதியாக கொஞ்ச நாளில் வருது. ஒரு மலராய் இங்கு மலர்ந்தாய், அவர் துணையாய் இங்கு இருந்தாய், தவமாய் அன்பில் கனிந்தாய், இந்த ஒளியாய் எங்கும் நிறைந்தாய், விஜயே அன்பின் சுடரே, அருளே தெய்வச் சுடரேன்னு ஒரு தொடங்கும். அதில் வந்து அவங்க ஒரு தைப்பூசத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அக்கா சமாதி அடைஞ்சாங்க. அது அந்த பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேகம் மூடுகின்ற நீல வானில் நிலவு மலர்ந்து வந்ததே, மேகம் மூடுகின்ற நீல வானில் நிலவு மலர்ந்து வந்ததே, நாதன் வீடு நின்ற ஞான தீபம் தெய்வ வீடு கொண்டதே, தினம் பாடும் சிவசம்போ ஒளிவாசல் திறக்க அநாகதம் வழியாய் உயிர் சென்றது, நெடுங்காலம் தவம் செய்தும் நிகழாத சமாதி கைகூடும் நிலை சேர்ந்ததே அப்படின்னு அது வரும். அதில் வந்து யோகம் தியானம் என்னும் பாதை சென்றாய், பயணம் முடிந்ததல்லவோ, அதுதான் அக்கா பற்றி எப்படி ஒரு பாட்டு வரும். இந்த மாதிரி ஒரு மகா சமாதின்றது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு தன்மை. ஒரு 100 ஆண்டில் அது ஒரு 10 பேர் கூட அப்படி நடக்குதோ இல்லையோ, அதுலேயோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருந்தால், ஒரு குருஹஸ்த வாழ்க்கையில் இருந்த ஒரு பெண்ணு இவ்வளோ சுலபமாக அந்த மாதிரி ஒரு நிலையிடுறது ஒரு சாமானியமான சூழ்நிலையே நிகழ்ச்சி அது இல்லை. அவள் வாழ்க்கை கூட ஒரு ரொம்ப குழந்தைத்தனமாகவே வாழி வந்துட்டாள். அவளை இவ்வளோ ஒரு பெரிய படி எடுக்கிறப்போ கூட ஒரு விளையாட்டு மாதிரியே பூரைச்சிட்டாள். சாமானியம் ஒரு விளையாட்டு மாதிரியே பூரைச்சது ரொம்ப எனக்கு இப்போ கூட எனக்கு நம்ப முடியல. அப்படி தான் இருக்குது. எப்படி இவ்வளோ சுலபமாக முடிச்சிட்டால, வேற ஒன்றும் நான் என்னால் சொல்ல முடியல. என்னத்துக்குன்னா, இந்த மாதிரி ஒரு தன்மை இவ்வளோ சுலபமாக எடுக்கிற ஒரு மனிதன்னா சும்மா கும்பிடணும், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. வேற ஒன்றும் புரியல.